ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் ஒரு கல்லூரி மாணவன் தற்கொலை முயற்சி எடுத்திருக்கார். அவரை காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றிட்டு, என்னாச்சு தம்பி, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்குறப்போ, நான் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேங்க, கோல்டு மெடலிஸ்ட். இந்த தடவை வந்து சில்வர் மெடல் வந்துருச்சு, என்னால் ஜீரணிக்கவே முடியல, யாரையும் ஃபேஸ் பண்ணவே முடியலன்னாராம். அதே டைமில் இன்னும் ஒரு சில பசங்கள்லாம் நிறைய சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிருக்காங்க, ஆனால் சந்தோஷமாக இருக்காங்க, அமைதியாகவும் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு உங்களுக்கெலாம் வந்து வருத்தமாகவே இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் எங்களால் முடிஞ்சதை செஞ்சோம், காலேஜ்குள்ளே வர வரைக்கும் தான் எங்கள் வேலை, எங்களை நல்லா மெருகேற்றி காலேஜ்லேருந்து வெளியே அனுப்ப வேண்டியது காலேஜோட வேலை அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையாக சொல்லிட்டு வெளில போயிட்டாங்களாம். இப்போது பல தரப்பு கோணங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. அப்போது இந்த பையனுக்கு படிக்கிறது தான் வாழ்க்கை, அவன் தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும், அப்போது ஃபஸ்ட்டு மார்க் வாங்கலைனாலே நான் வந்து வாழ்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்த எஜுகேஷன் அவருக்கு இருந்திருக்கு, இந்த கல்வி அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கு. வீட்டில் இருக்கிற பெற்றவங்களும் அதுக்கு மேலே அவங்கள மோல்ட் பண்ணலை. அப்போ என்ன ஆகும்னா, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல அடிபடுறப்போ இவங்களால நின்று நிலச்சி அந்த இடத்துல போராட முடியாது, ஈஸியாக தோல்வியை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை விட்டு வெளியில் ஏறுறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க, முதுகெலும்பு இல்லாமல். அப்போது எவ்வளோ நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தாலும் நம்ம தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே பெரிய விஷயமே. இப்போ அந்த இன்னொரு செட் ஆஃப் பசங்க என்ன மாதிரி தோல்வி இருந்தாலும் நம்ம லைஃப்பை நம்ம பார்த்துடலாம், நிச்சயமாக முன்னேறிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஸோ நம்ம படிப்புன்றது நம்மளுக்கு தேவை, ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து தன்னம்பிக்கையும் தைரியமும். இதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும். சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, படிப்பு நம்ம அவங்களுக்கு கொடுக்குறப்போ ஒழுக்கமும் படிப்பும் சேர்ந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லேருந்து சேர்ந்து வரும். ஆனால் இந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி ஒரு ஒரு விஷயத்தில் நீங்கள் செய்கிறத பார்த்து அவங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள், அதை தாண்டி அவங்களுக்கு ஒழுக்கமும் படிப்பும் வந்ததுன்னா அவங்களோட லைஃப் ஒளிமயமாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்தவித டவுட்டும் இல்லை. ஸோ வாழ்க்கையை எதிர்நோக்கணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுங்க. எங்கே போனாலும் நான் தான் கூப்பிட்டு போவேன், என் குழந்தைக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அவங்களால எல்லாம் செய்ய முடியும்னு நீங்கள் கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தீங்கன்னாலே அவங்க லைஃப்பை அவங்க வாழ ஆரம்பிப்பாங்க, உங்களை விட பெட்டராகவே வாழ்வாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.